ஹலோ கைஸ், இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஏர்ட்ராப் பற்றி பார்க்குறோம்னா மல்டி நெட்வொர்க். இது ஒரு டிப்பிங் ப்ராஜெக்ட். இது வந்து நம்மளால ஒரு நோடை ரன் பண்ணி நம்மளோட ப்ரௌசரில் நம்மளால பாயிண்ட்ஸ் கெயின் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்ஸு நம்மளோட டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ அதை நம்மளுக்கு டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட $2 million. அதுலேயும் அதோட பார்ட்னர்ஸாக இருக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் லீடிங்காக இருக்கிறது OKX Ventures. இது ஒரு டாப் டியர் எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்மளால் நல்ல ஒரு ரிவார்டு எடுக்க முடியும். ஸோ நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இதில் வாலெட் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா மொத்தம் 4 வாலெட் கேட்பாங்க. அதில் மெட்டாமாஸ்க் தான் அவ்வளோ எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ மெட்டாமாஸ்க்கை இது பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செகண்ட் இருங்க. ஒன் செகண்ட், நான் திருப்பியும் மெட்டாமாஸ்க்கு கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இங்கே கனெக்ட்னு இருக்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு திருப்பியும் ஒரு கனெக்ட் கேட்கும். கன்ஃபார்ம் அது வந்து நம்ம இப்போ இந்த நெட்வொர்க்கை ஆட் பண்ணுறோம் அந்த வாலெட்டில். கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த வாலெட் கனெக்ட்ன்ற டாஸ்க்கை முடிச்சாச்சு. இப்போ நம்ம மெயில் ஐடியை நம்ம போடணும். உங்களோட ஜிமெயிலை நீங்கள் போடலாம். இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் போடணும். நான் வந்து இப்போ என்னோட மெயில் ஐடி போடுறேன். இப்போ இங்கே கெட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்குல்ல, அதை கொடுங்க. இப்போ உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்களா, மல்டின்ற ஒரு மெயில் ஐடியிலேருந்து எனக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு. இப்போ இந்த வெரிஃபிகேஷன் கோடை நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே நீங்கள் உங்களுக்கான ஒரு யூசர் நேமை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அது வந்து 3லேருந்து 20 கேரக்டர்ஸில் இருக்கலாம். அது வந்து ஏபிசிடி வந்து 3லேருந்து அதுக்கு மேலே இருக்கணும். இப்போ எனக்கு பிடிச்சதை நான் போடுறேன். ஓகே, இப்போ என்னோட யூசர் நேமை நான் போட்டுட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே யுவர் யூனிக்யூ அக்கௌண்ட் ஐடென்டிஃபையர்னு ஒரு கோடு வந்திருக்கா, இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. இதுலலாம் வேறு எதனா ஒன்றுத்துல இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ட்ரஸ் டு த மெயின் பேஜ்னு இருக்கா, இதை கொடுங்க. கொடுத்தோடனே இதுதான் உங்களோட டேஷ்போர்ட். இதில் நீங்கள் உங்களோட வாலெட் கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நோட்டை கனெக்ட் பண்ணோம். அதுக்கு வந்து இங்கே ஸ்டோருக்கு போங்க. ஸ்டோருக்கு போனீங்கன்னா விண்டோஸில் ஒரு அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணலாம், லினக்ஸ்லேயும் ஒரு அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் லினக்ஸ்லனா உங்களுக்கு வந்து இதில் வரும், கமெண்ட் ப்ராம்ப்டில் வரும் அது. இதே நீங்கள் இந்த மாதிரி ப்ரௌசர்னா எக்ஸ்டென்ஷனாக டவுன்லோட் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ இன்ஸ்டால் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட் டு க்ரோம்னு இருக்கா, நான் வந்து ஓப்ரா ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், அதனால் ஓப்ரான்னு வருது. இப்போ எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எக்ஸ்டென்ஷனை யூஸ்வலாக பின் பண்ணிப்பேன், அதனால் நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி அந்த வெப்சைட்டுக்கே போகிறோம், டேட்டா பேனல். இப்போ அந்த எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் லாகின் கேட்குது. லாகின் வந்து கொடுத்த உடனே திருப்பியும் அதே ஹோம் பேஜ் தான் வரும். இப்போ ஆனாலும் லாகின் ஆயிருக்காது. இப்போ திருப்பி நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே இங்கேயே நீங்கள் ஒரு வாட்டி
ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணியும் உனக்கு கனெக்ட் ஆகல. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணி பாருங்க. இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி கம்பல்சரி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். இதுதான் உங்களோட யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கோட். இது வந்து நீங்கள் விண்டோஸில் அப்ளிகேஷனாக இறக்குனீங்கன்னா, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, அப்போ இந்த யூனிக் கோட் போட்டால் தான் உங்களால் அக்கௌண்ட் லாகின் பண்ண முடியும். எனக்கு ஒன்றும் கனெக்ட் ஆகலை. டிஸ்கனெக்டட், கனெக்டட். ஐ திங்க் கனெக்டட் தான் நினைக்கிறேன். கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே இன்னும் கனெக்ட் ஆகலை. இங்கே கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே எத்தனை நோட் கனெக்ட் ஆகிருக்குன்னு காட்டும். 1 இல்லைன்னா 2 3 அந்த டிவைஸ் நேம் என்ன, பேண்ட்வித் எவ்வளோ இது ஆகுது அதெல்லாம் காட்டும். இங்கே வாலெட் அட்ரஸும் காட்டணும். திருப்பி ஒரு வாட்டி நீ லாக் அவுட் கொடுத்துட்டு சைன்இன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சின்ன பக் இருக்கு. அதனால இன்னும் க்ரோம்ல கனெக்ட் பண்ணுறது கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கான்ஸ்டன்ட் எவ்ரிதிங் இஸ் ஓகே. நீங்கள் வேணா ஒரு அவதார் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதையே போடுறேன். ரிட்டன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். நோட் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நான் என்னோட டெலிகிராம் சேனலில் போடுறேன். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஆஃப்டர் 2 ஆர் 3 மினிட்ஸ் கழிச்சு எனக்கு நோட் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே கனெக்டட்னு காட்டுதா, அதே மாதிரி இங்கே கனெக்டட் காட்டி இங்கே க்ரீன் கலரில் எனக்கு நோட் இஸ் ரன்னிங்னு காட்டுது. வர கீழேயும் எனக்கு ஈஸியில் நான் வந்து லேப் யூஸ் பண்ணுறேன். லேப்பில் ஏகே ஆட்மன் என்னோட யூசர் நேம், அதை எவ்வளோ எம்பிபிஎஸ் இது ஆகுதுன்னு இது காட்டுது. ஆன்லைன்னு இருந்தால் தான் நோடு வந்து ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே கைஸ், இது வந்து நீங்கள் எப்பயுமே உங்களோட ப்ரௌசர் வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மினிமைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி நோட் ரன் ஆகினே தான் இருக்கும். இதுவும் ஒரு டிஃபின் ப்ராஜெக்ட் தான், ஆனால் இது கொஞ்சம் லேட்டாக ஏற்கனவே ஒரு 4 எஃபோர்ட்ஸ் வந்துடுச்சு. அதனால இதை போஸ்ட் பண்ண முடியாது. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட இது ஒரு இயர்லி ப்ராஜெக்ட். இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே காய்ஸ்.